இந்த மாதிரி விலங்குகள் செஞ்ச சில தரமான சம்பவங்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வெள்ளையங்கிரி கோயில் கிட்ட யானை அப்பப்ப வந்துட்டு போறது ஒரு வாடிக்கையாவே வச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை வந்த யானை என்ன நினைச்சதுன்னு தெரியல, சடனா கோயிலுக்குள்ள புகுந்து மொத்த பேரையுமே அலற விட்டுருச்சு. முடியல வருது யானை. பயமா இருக்கு தம்பி. இப்படி போ தம்பி. ஓடுங்க 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 பாக்காத ஓடுங்க ஓடுங்க. இது பத்தாதுன்னு 2 நாள் கழிச்சு ராத்திரியும் வந்து கோயில் கிட்ட அலப்பறை பண்ணிருக்கு. நிம்மதியா உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா சிறுத்தை அங்க இருக்க பூனைய பார்த்து எனக்கு தேவையான சாப்பாடு இங்க இருக்குன்னு உள்ள புகுந்துருச்சு. அத்திரப்பள்ளி ரோட்ல நார்மலாவே யானைகளோட அட்டகாசம் பயங்கரமா இருக்கும். அதை பாக்கிறதுக்காகவே நிறைய பேர் அந்த ரூட்ல போறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படி போன ஒரு கும்பலோட காரு அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆக அந்த வண்டியை ரோட்டோரமா விட்டுட்டு ஊருக்குள்ள போய் ஆளை கூட்டு வர்றதுக்கு வேற வண்டியில போயிருக்காங்க. ஆனா ரிட்டர்ன் வந்து பார்த்தா யானைங்க அந்த காரை குப்புற போட்டு ஃபுட்பால் ஆடிட்டு இருந்திருக்குதுங்க. பந்திப்பூர் ரூட்லயும் யானைங்க நடமாட்டம் அதிகம்தான். இந்த வழியா போன லாரிய யானை மறிச்சு அதுல இருக்க கேரட்டை ஆட்டைய போட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. அதனால ரோட்டுக்கு 2 பக்கமும் டிராபிக் ஜாம் ஆகி எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் கொஞ்சம் தூரமா நின்னு யானை கூட செல்ஃபியும் எடுத்திருக்காரு. ஆனா போட்டோ கிளியரா இல்லாதனால கிட்ட போய் செல்ஃபி எடுக்கலான்னு பாக்க யானை அவரை வச்சு செஞ்சிருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா?